இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு அல்லது துவரம் பருப்பு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் போட்டுட்டு அதில் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 3 வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் பொடிசாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுட்ரு அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறிட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய், நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது நல்லா கொதித்து வரணும். இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வடித்த சாதத்தில் இதை நல்லா போட்டு கலரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.